அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பி ராமையா சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு போலீஸாக நடிச்சிருக்கேன். ஸோ அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னை வந்து இந்த படத்தில் டைரக்டர் விஜய் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் அஸ் வெல் அஸ் மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பி ராமையா சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம் எல்லாரும். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் நல்லா வராது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் அங்கிள் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் ஃபிலிம் அண்ட் அஷ்ரஃப் அங்கிள் ஃபார் லெட்டிங் மீ சிங் ஃபார் யுவர் ஃபிலிம். ஆஃப்கோர்ஸ் அப்பா. முழு படம் லைக் இட்ஸ் ஆசம். ஐ வாட்ச்ட் இட். இட்ஸ் இன்க்ரெடிபிள். த ஹோல் காஸ்ட் க்ரூ சூப்பராக பண்ணீங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் யூ டு ஆல் வாட்ச் இட். தேங்க்யூ டு Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமாக இருக்க போது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I loved singing the song. It's a beautiful love melody song that I sang with Arnanna. So yeah, I'll sing a couple of lines. என் வெள்ளை மலையே, புது வெள்ளை மலையே, நீ செல்லும் இதமே நான் வருவேனே, உன் அருகினிலே விளையாசை வினிலே வெறுத்தோட கையிலே நான் பாடுவேனே. ஓகே, கொஞ்சமா, பட் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். ரொம்ப நன்றி எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் ஹலோ எவ்ரிவான். சாரி, நான் ஃபஸ்ட் டைம் என் மகேஷ் வந்து அண்ணா ஒரு படம் எடுப்போம்னா நான் தலையை சுரிஞ்சுட்டு ஏண்டா இந்த தேவையில்லாத வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் போக போக புரிஞ்சுது ஹவு டிஃபிகல்ட் அ மூவிஸ். பீப்புள் சும்மா க்ரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஷ்ரஃப். எடிட்டிங்கும் ஃபேன்டாஸ்டிக். நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது. ஆனால் அது நத்தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். 4 பாட்டு இருக்குதுல, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே. அண்ட் எவ்ரிபடி இஸ் ரியலி டன் வெல். Anita, right? Anita has done a wonderful job, and so is practically everybody, even a little part they have done really well. It was very hard working. எங்கே காசி அண்ணே காணையில் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் இல்லாமல் இன்றைக்கு படம் இல்லை. ரைட். தேங்க்யூ வெரி மச். ஹோப்ஃபுல்லி ஆல் ஆஃப் யூ வில் சப்போர்ட் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். 9 வயசில் ஆசைப்பட்டேன் நடிகனாக ஆகணும்னு. டீச்சர் கேட்டாங்க, யார் எல்லோரும் என்னவா ஆக போகிறீங்கன்னு. நான் நடிகனாக ஆகணும்னு சொன்னேன். டீச்சர் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா, நடக்காது, படி, என்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க. சரி டீச்சர், அந்த ஆசையினியோட விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பெரிய கமல்ஹாசனோட ஃபேன். வயசு 11 இருக்கும்போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு. அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்டில் தானே படம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, பக்கத்து வீட்டில் கேசட் வரும், அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும். அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருங்கன்னு. பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அடிக்கிறாங்க, அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க. அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு, படம் பார்க்க போறியான்ட்டு. நான் உடனே வரேன்னேன். ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிட்றேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு, அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும். அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமல்ஹாசன் படம் பார்க்குறதுக்கு.
11 வயசில் போய் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்தேன். ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு. அங்கேருந்து கட் பண்ணால் படம் பார்க்குறது, அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது. இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அந்த டாப் 10 படம் போடுவாங்க. ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க, மலாய்க்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் 1 டாப் 2ல் இருக்கும். எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை. என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க, தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க. ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்து போச்சுன்ட்டு. அப்புறம் பார்த்தேன், சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் 46 வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன். 39 வயசில் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 46 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு. சரி, எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டச் பாயிண்ட், வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல். ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரீட்லர், பெங்குவின், ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும், ரைட்? இன்றைக்கி வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி பார்க்குறது பிரகாஷ் சார் இருக்காங்க, ரைட்? எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக, ரைட்? இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி பார்க்குறது வந்து அரவிந்த் சாமி சாருக்காக தான். ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர், வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து. ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா? 2 வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் 2 வருஷம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு 1 வருஷம் தேடினேன். அப்போ தான் அஷ்ரஃப் சார் வந்தார். ஓகே, அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. சார் படம் நம்ம 1 கோடியில் எடுத்துடலாம் சார், 1.5 கோடியில் எடுத்துடலாம் சார், நீங்கள் 1 கோடி போடுங்க, உங்களுக்கு 50% ஷேர் சார், படம் ஹிட் ஆகிரும்னு சொல்லி எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு. அவங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி போட்டு கடைசியில் அஷ்ரஃப் கிட்ட வந்து சொன்னேன். அங்கேருந்து படம் எடுத்து 2 வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம். ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சேல்ஸ் இருக்குது, ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன், கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன், நான் வந்து ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், வெளியூருக்கெலாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட இப்போ நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எங்களோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர், என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும். ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியாக படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. சில படத்துக்கெலாம் போனால் பிள்ளையோட கண்ணை மூடிக்குவாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நான் அஷ்ரஃப் கூட உட்காரும் போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்குது, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டம். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ், கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி.
இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு அந்த பர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோடய ப்ரொடக்ஷன்னு சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். என்னோடய பேர் வந்து அனீஷ் அஷ்ரஃப். ஆனால் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார்ட்ட மற்றும் வந்து முகவரி படம் பிஜத் துரை சார்ட்ட வந்துட்டு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம். தமிழில் இது ஃபஸ்ட் மூவி. இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சசி அதாவது பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சசின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன். பட் இது கன்னடத்தில், இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ அதை தான் என்னுடைய முதல் பக்கம், சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், எனக்கு முதல் பக்கம். என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் பக்கம்தான். நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன். வந்து அந்த இடத்துல உட்காருவேன். அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 10 பேர் தான் தெரிவாங்க. அப்போ ஈஸியாக தெரியும். ஆனால் எங்கேருந்து பார்க்கும்போது 100 பேர் தெரியுறாங்க. ஓ, ஒவ்வொருத்தரும் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது, பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது. இது ஒரு முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேறு ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன். இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இயக்குனர்களாகவும் இருந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்லி தான் ஆகணும். இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம், ஓகே. ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டாண்டா நான் இருக்கக்கூடாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ளே என்ட்ராகணுன்னு நல்ல ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு தயாரிப்பாளரை நான் உள்ளே வர போகிறேன். உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் இயக்குனர் முருகதாஸ் சாரோட உதவி இயக்குனர்னு அப்படின்னா, ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு, இதுக்காக தான் இவ்வளோ நாள் போராடணும் அப்படின்னா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ போச்சுடா, இந்த சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க, உடனே நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னா, ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்னு வருது. ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாடி பில்டு, அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக இருக்காரு. ஒருவேளை இவர் ஹீரோ நடிக்கணும்னு சொல்லுவாரோ, சரி எதுக்கும் பேசி பார்ப்போம். மறுபடியும் பேசினேன். நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவர், அஷ்ரஃப் என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன் சார். நான் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னா, அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன். உங்களை வில்லனாக தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் தயாரிப்பார இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன். அப்படி ஒரு பாடியோட, அப்படி ஒரு ஃபிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழில் வந்துட்டு நம்ம வில்லனை வந்து அறிமுகப்படுத்துவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைமில் வந்து அப்படி சட்டை கழட்டி நிற்பார். அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க. சரத்குமார் வந்து என்ன பாடியில் ஒருத்தர் வந்தாருன்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆகிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றாகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துல வந்திருக்கலாம், இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை வந்துட்டு அவர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்துட்டு நம்ம இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு இது. அப்போது அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா, இவர் நடிப்பாரா, உடம்பு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்காரு, பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னேன். உடனே அவர் ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு. சரி ஓகே. ஷார்ட் ஃபிலிம் டைமில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் அவரை மீட் பண்ணுறேன். ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் நல்லா லென்த்தாக டைலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் வில்லனாக நடிக்கணும். வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்,
ஹீரோக்கு ஷார்ட் ஃபில்மு இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சுருப்போம் பண்ணலாம். பட் இவருக்காகவே நான் ஒன்று பண்ணுறேன். அதில் வில்லன் வித்து ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பாப்படியோ ஒன் டே ஷூட்டில் அது அவர் நடித்தார். அங்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் என் படத்தினுடைய வில்லன் அப்படின்னு. பட் லேட்டராக தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது. அவர் ஷார்ட் ஃபில்மை வந்து என்னை வச்சு எடுத்தார்ல, அவர் மைண்டுக்குள்ளார இவன் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணுறானான்னு பார்ப்போம். அப்போ இவனை டைரக்டராக போடலான்னு டெஸ்ட் நான் அவருக்கு வச்சிருக்கிறதா நினச்சா டெஸ்ட் அவர் எனக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், அஷ்ரஃப் உங்கள் ஷார்ட் ஃபில்மை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சரி படம் பண்ணலாம், ஃப்யூச்சர் ஃபில்மை வந்து பண்ணலாம், இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன். அவர் கேட்டார், அவருக்கு வந்து பவுண்டரி கொடுத்தேன், வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு லேட்டே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்போ நான் கதை சொல்லி முடித்தனோ, எப்போ அவர் பவுண்டரி வாங்கி படித்தாரோ இமீடியட்டாக வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மகேஸ்வரன் தேவதாஸ் சார். நான் ஏன் அவரோட நேம் வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறேன்னா, அவர் தயாரிப்பாளர் மாதிரியே நடந்துக்க மாட்டார், ஒரு நண்பன் மாதிரி தான் நடந்துக்குவார். அவர் வந்து ரெண்டாவது ஒரு விஷயத்த சொன்னார், இந்த நிமிஷத்திலிருந்து நான் வந்து உங்களுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அல்ல, நான் ஒரு ஆக்டர். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்டிங்கை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசணும். இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளர் மாதிரி நீங்கள் பேசணும், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னா அது வந்து ஷாண்டி ரவிச்சந்திரன் சார்கிட்ட தான் பேசணும் அப்படின்னாரு. ஸோ அவர் உள்ள இந்த படத்துக்குள்ளார வந்தார். அவர் வந்து கிளியர் கட் ஒன்று சொன்னார், அஷ்ரஃப் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன வேணும், இந்த கதை இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும், ஆனால் நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளார இந்த படத்தை முடிக்கணும், அது மட்டும்தான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா. அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம மேனேஜர் காசி சார் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய படத்தை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் எத்தனை நிமிஷத்தில் எத்தனை நேரத்தில் அந்த பொருள் இங்கே வரும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு ஷூட்டிங்கில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பண்ணி கொடுக்கறதுனால நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த படம் இத்தனை நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா அதே நாளில் முடித்தேன். ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அந்த படத்தை வந்து நான் முடித்தேன். அதில் வந்து எனக்கு இன்னொரு சேலஞ்சுங்க இருந்தது. ஏன்னா நான் வந்து பெரிய இயக்குனர் முருகதாஸ் சார்கிட்டருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால பெரிய செட்டப்பில் பெரிய இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து பட்ஜெட்டாக சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கானது வந்து கொடுத்துட்டாங்க. பட்டு அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்டைல் வேறு, பட்டு இங்கே வரும்போது நம்மளோட ஸ்டைலை மாற்றிக்கணும். இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய படமாக இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணேன். இந்த ட்ரெய்லர் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய படமான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த படத்தை வந்து இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்க்கல, எங்களுடைய டீம் மட்டும் பார்த்தாங்க. அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு என்னுடைய டீம் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறத விட பப்ளிக்காக என்னுடைய இயக்குனர் சங்கத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் இயக்குனர்கள் வெளியில் பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு பாராட்டினாதான் என்னுடைய முதல் பக்கத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் ஓப்பன் ஆகும். கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா டைட்டில்? ஹலோ, அப்படி அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கிரைமுடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களோட கதை. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தது. வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றும் வைக்கல. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும். டைரக்டர் சார், இது வந்து இங்கே ஆடியோ இங்கே இங்கே சார், சாரி, இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட். ஹீரோ பேர் வெற்றி. அதை நானே யோசிக்கல சார், முதல் பக்கம் முதல் தேதியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹீரோ பேர் வெற்றி, அதில் ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முன் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி 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 நன்றி. வெற்றி சார், வெற்றி சார், சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார்.
உங்களோட படங்கள் முதல் படம்லேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்கு. ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்ட்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. வாழ்த்துக்கள், பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சார் ட்ரெய்லர் ஓகே ஓகே பார்க்குறது. பட் யூஏன் போட்டிங் சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க. ஓகே. ஆனால் இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும்? ஏன்னா நீங்கள் 126.22 மினிட்ஸ்னு வருது சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க. அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா மது அருந்துற காட்சிலாம் இருக்குது. அதில் எங்கேயுமே ஸ்டாட்டுட்டரி வார்னிங்கே போடாமல் இருக்கீங்க. அது தெரிஞ்சு அப்படியே மேனிப்புலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமா? இல்லை அப்படி இல்லை. என்னென்ன ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்லை. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது. ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது 25th மேலே தான். 25th மேலே தான் ட்ரெய்லர். ஆனால் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு. ஆமாம், மீடியா பார்க்கறதுக்கு. மீடியா மக்கள், மீடியாங்கிறது வந்து மற்றவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையாக வந்து, அதாவது சொல்லுவாங்களே ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும். அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்தது, அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது. சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தவறு இருந்தால் வந்து மன்னிச்சேன். டைரக்டர் சார். சார் மூத்த சார் சார், இப்போது படத்தில் வந்து முதல் பக்கம் டைட்டில் வச்சுருக்கீங்க. ஓகே. பட் எப்பவுமே இப்போ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே சார். இதுக்கு படத்துக்கு முதல் பக்கம்னு டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிங்கம் யார், நரி யார்? சிங்கம் வந்து வழக்கமாக ஹீரோவை தான் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகே. வில்லனை நரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இதில் நீங்கள் வில்லனை சிங்கம்னு சொல்கிறீங்க, ஹீரோவை நரின்னு சொல்கிற மாதிரி ட்ரெய்லர் தெரியுது. ஓகே சார். முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு விளம்பரம் தான், சினிமா கிடையாது. இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஜானரில் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைலரும் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனோட இது ட்ரைலரில் வந்து வச்சுருப்பாங்க. படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ரத்தத்தோலை இருக்கிற மாதிரி இருக்கும், அது ட்ரெய்லரில் வச்சுருப்பாங்க. ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா, ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் போல் இருக்குன்னு. படம் பார்க்கும்போது பார்த்தோன்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ, யார் சிங்கம், யார் நரி, ஒரு குழப்பம் இருக்கா? இந்த குழப்பம் வேணும், அதுக்காக பண்ணியிருக்கிறது. நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெற்றி சார் அதே தான். சிங்கம் நரி ரெண்டு கேரக்டருமே நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்களா? எங்கிட்ட கேட்குறீங்களா? வெற்றி சார் சொல்லுங்க. அதாவது சொல்கிறார் இல்லையா, சிங்கம் நரி, இந்த ரெண்டு கேரக்டரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மேட்ரை நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். படத்தில் அது இல்லை. அதுக்கும் அது டைரக்டரோட சாய்ஸ் தான். மைக்குக்கு தயாரிப்பாளர் சார். ஆக்சுவலி நம்ம ஹீரோட்ட வந்து கதை சொல்லுவோம், படத்தோடைய கதை சொல்லுவோம். ஹீரோட்ட வந்து ட்ரெய்லர் சொல்ல மாட்டோம். அவரே வந்து இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. யார்கிட்ட மைக் கொடுக்கணும்? தயாரிப்பாளர், ப்ரொடியூசர் கொடுக்குங்க, வில்லன் கிட்ட. சார், இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல, அதாவது ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணல, வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதலே சொன்னது தான் சார். இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாஸி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது
இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த மீட்டக்குள்ளே நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ படம் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு. அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும், என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சில்வா மேடம்.